நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாஸ் இன்னும் வரல? இப்ப வந்துருவாரடி. ராஜி, கார்த்திக் இன்னும் ஆபீஸ்க்கு வரல? இல்ல விஷ்ணு, நான் வரும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். என்ன ராஜி சொல்றீங்க? நல்லா கம்பளி இழுத்து பொத்திட்டு தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். உடம்புக்கு முடியலையா? என்னாச்சு? மாதவி, ஏய் சும்மா இரு. 2 நாளா வீட்ல வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பண்றதில்ல. இந்த கிளைமேட்ல பச்சை தண்ணியில குளிச்சா என்ன ஆகும்? உடம்பு சரியில்லாம தான் போகும். நீங்களாச்சும் ஸ்டவ்ல கொஞ்சம் சூட் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் அந்த நேரத்துல ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணா அவன் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறான். ஏய் மாதவி, இங்க வா. இரு. ஓஹோ, ஒவ்வொரு வீட்லயும் இப்படிதான் ஈகோ தலைவிரிச்சு ஆடுது போல. இது ஈகோலாம் இல்ல, எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம். தெரியும் ராஜி, நம்ம விசு இதை ஏற்கனவே சொல்லிட்டாரு. யாரு? நம்ம விஸ்வநாதன் சாரா? இல்லங்க, குடும்பம் ஒரு கதமும் விசு சார். அவர் படத்துல அது பாட்டாவே பாடிருப்பாங்க, கேளுங்களேன். சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம், அன்பு கொள்ள யாரும் இல்ல, எந்த நெஞ்சும் ஈரமில்ல, சம்சாரம் பந்தமில்ல பாசமில்ல, சொந்தம் இங்கு. என்ன கலாய்க்கிறத விட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. இது என்னடா வம்பா இருக்கு? தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும் போது நண்பனுக்கு அங்க என்ன வேலை? எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு விஷ்ணு. நிறைய பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாயந்தரம் வரைக்கும் என்னால எங்கேயும் நகர முடியாது. ராஜி, அவன் கையில கத்தியால வெட்டுப்பட்ட போது கூட ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்த்தான். இப்ப வர முடியாம படுத்திருக்கானா? சம்திங் சீரியஸ் ராஜி. அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன நீங்க பழைய ஏன் மேல போடுறீங்க? பின்ன என்னங்க, ஒருத்தனுக்கு முடியலன்றத கண்ணால பார்த்துட்டு சும்மா வந்திருக்கீங்க. அங்க அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா பாத்துக்க யார் இருக்காங்க? அவசரத்துக்கு தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லனா எப்படி ராஜி? மாதவி, இரு வர. இங்க வா. ஹலோ. நான் வந்துட்டேன். எல்லாரும் அங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருங்க, நான் வந்துடுறேன். விஷ்ணு, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. மீட்டிங் நடந்த மாதிரி தான். மாதவி, என்ன யோசிக்கிற? சாருக்கு உடம்பு சரியில்லைன்னதும் இன்னைக்கு அவரை பார்க்க முடியலன்னு அப்செட்டா? ஏன் பார்க்க முடியாது? இன்னைக்கு நான் அவரை பார்ப்பேன். ஏய், என்னடி சொல்ற? சாருக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு பாரு. ஏய், எனக்கு என்னமோ நீ சொல்றத பார்த்தா ரொம்ப தப்பா தெரியுது. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லவே இல்ல, அதுக்குள்ளேயே தப்புன்ற. இதெல்லாம் வேற சொல்லணுமா? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ தப்பு பண்ண போறேன்னு.
தப்பு பண்றது நான் இல்ல பவி, ராஜி. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஆ, கட்டின புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவரை வீட்ல உட்கார்ந்து அக்கறையா கவனிக்கிறத விட்டுட்டு ஆபீஸ்ல அவங்களுக்கு என்ன வேலை? ஏய், அவங்களுக்கு தான் டேர்ம் சரியில்லைல்ல, இவங்க அவருக்காக லீவ் போட்டா அவர் ஒத்துப்பாருன்னு சொல்றியா? ஒத்துக்க மாட்டாருதான். பட் உடம்புக்கு முடியாத சமயத்துல அக்கறையா கவனிச்சுக்க யாராவது ஒருத்தர் வீட்ல இருக்கணுமா இல்லையா? அதுக்கு நான் அங்க போறேன். ஏய், என்னடி சொல்ற? புரியல? சார் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இன்னுமா புரியல? இந்த மாதிரி சான்ஸ் எப்பயாவது தான் கிடைக்கும். நீ என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற? நல்லது செய்ய எதுக்கு பயப்படணும்? அதனாலதான் தைரியமா பேசுறேன். ஒழுங்கா சொல்றத கேளு. நீ பண்றது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? இப்படி மேம் இல்லாத நேரத்துல சாரோட வீட்டுக்கு போறது தப்பு இல்லையா? அப்போ அவங்க இருக்கிறப்ப போக முடியுமா? ஏய், நீ இப்படி பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நான் எதுவும் புதுசா பண்ணல. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க போறேன், அவ்வளவுதான். கார்த்திக் சாருக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல அவரை பாத்துக்க யாரும் இல்ல. நமக்கு ஒரு கஷ்டம்னா பாஸ் தானே ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி பாஸுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். அப்போ கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ண மட்டும்தான் போற. அதை தவிர உன் மனசுல வேற எதுவும் இல்ல, அப்படிதானே? இல்ல, இருக்கு. என்ன இருக்கு? இப்படி தெரியாத மாதிரி கேள்வி கேக்குறியே, உனக்கே காமெடியா இல்ல? ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் பவி. காற்றுல போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுமா? ஏய், பட்டிக்காடு மாதிரி பாவம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அப்படி பார்த்தா கார்த்திக் சார் பாவம் இல்லையா? என்ன சொல்ற? கல்யாணம் பண்ணி அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு இல்ல, அதுவும் கண்ணுக்கு தெரியல. அது அவங்க பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் எப்ப வேணும்னாலும் ஒண்ணு சேரலாம். நடுவுல நீ பூந்து கெடுத்துறாத. அத நான் ஒண்ணும் கெடுக்க தேவையில்ல, ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்கு. ஏய், ஓ நல்லதுக்கு தான் சொல்ற. வேண்டாம். சாரி, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? அதான் சொன்னேனே, கார்த்திக் சார் வீட்டுக்கு போக போறேன்னு. போய் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் அப்புறம் என்ன, அவருக்கு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு கொடுத்து அவரா என்ன போன்னு சொல்ற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். ஏய், இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? கார்த்திக் சார் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அத பத்திரமா வச்சுக்க ராஜிக்கு தெரியல, எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, உன் மனசுக்குள்ள தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. நீ என்னதான் வழிய போய் வழிஞ்சாலும் சார் உன்னை சட்டை பண்ண மாட்டாரு, தெரிஞ்சுக்கோ. ஓ, அப்படியா? பார்க்கலாமா? அவருக்கு இப்ப தேவை அன்பும் அக்கறையும் தான். அந்த அன்பும் அக்கறையும் நான் காட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அவர் மனசு தானா என் பக்கம் திரும்பும். வட்டா? ஏய் மாதவி, மாதவி நில்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐம் சாரி, ஒரு 5 minutes. அண்ணா இந்த வர ரைட்ண்ணே.
வரேண்ணே. இந்தாங்க. மேடம் இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்க மேடம். மேடம் அங்க இல்ல, இங்க. ஓ சாரி. தேங்க்யூ. சார் 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 ராஜி ராஜி ம்? என்ன ராஜி இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல விஷ்ணு. உங்க முகத்துல டன் கணக்கா கவலை தேங்கி இருக்கு. கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் ராஜி போய் சொல்றீங்க? காலையில இருந்து இது வரைக்கும் 4 வாட்டி டீ குடிக்க கேண்டீன் பக்கம் வந்திருக்கீங்க. சரி டீயாச்சும் குடிப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆறி போனதுதான் மிச்சம். இப்படி டீயும் டைமையும் வேஸ்ட் பண்றது பதிலா நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்டுக்கா? எதுக்கு? வேற எதுக்கு? கார்த்திகை போய் பார்த்துட்டு வரதான். ஒரு கண்ணு துடிக்கும் போது இன்னொரு கண்ணு எப்படி ராஜி சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் அப்படிதான். அவனுக்கு முடியாம இருக்கிறத பார்த்தேன்னு சொல்றீங்க. 2 வார்த்தை கேட்டுட்டு வந்திருந்தா உங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். இல்ல பேசாம லீவ் போட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கலாம். இல்ல அர்ஜென்ட்டா மீட்டிங் இருந்துச்சு, அதான். என்னங்க பொல்லாத மீட்டிங்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்க போறோம். மனுஷன் முடியாம இருக்கான், அதை போய் பார்க்காம இங்க வந்து இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது விஷ்ணு, சில நேரத்துல அவனுக்கு உதவி பண்ண போய் நிறைய வாட்டி நான் அசிங்கப்பட்டிருக்கேன். ராஜி, அப்படி பார்த்தா நான் கூட தான் அவன்கிட்ட நிறைய வாட்டி அசிங்கப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்தா முடியுமா? ஒரு பிரச்சனைன்னு தெரியும் போது ஹெல்ப் பண்றது நம்மளோட கடமை. அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவனோட விருப்பம். நைட்டெல்லாம் இரும்பிக்கிட்டே இருந்தா நான் தண்ணிய சுட வச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தேன். ஆனா அவன் குடிக்காம தூங்கிட்டான். ராஜி, அவன் ஒரு டயர்ட்ல தூங்கியிருப்பான். அதை போய் இப்படி தப்பா நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, ஒரு உயிர்கொல்லி நோய் வந்தா கூட அது பேஷண்ட்டை கடைசி நேரத்துல தான் போட்டு தள்ளும். ஆனா ஜுரம் மட்டும் அப்படி இல்லைங்க. பன்னி காய்ச்சல், பறவை காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா, இப்படி ரகரகமா இருக்கு. அது மனுஷனை ஒரே நாள்ல போட்டு தள்ளிடும், பாத்துக்கோங்க. என்ன விஷ்ணு இப்படி பயமுறுத்துறீங்க? பயம்படுத்தல ராஜி, இதுதான் நிஜம். ஃபீவர்னா என்ன? ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். உஷாராயிக்கோன்னு லைட்டா சூடாவான், அப்பவே நம்ம முழிச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல வண்டியை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. யாருக்கு ட்ரை பண்றீங்க? அவனுக்கு தான். ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். ராஜி, மேட்டர் சீரியஸ் நினைக்கிறேன். நீங்க உடனே கிளம்புங்க. அவன் வரமாட்டேன்னு அடம் முடிச்சாலும் நீங்க அவனை விடாதீங்க. குண்டு கட்டா கட்டி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க. நான் ஈவினிங் வந்து அவனை பாக்குறேன். எனக்கும் காலையில வந்ததுல இருந்து மனசு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு.
எந்த வேலையும் ஓடல. தான் ஆடாட்டியும் தன் தசையாடும் சொல்லுவாங்களே, அதுதான் இது. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்க முடியல பாத்தீங்களா? என்ன ராஜ் இப்படி முறைக்கிறீங்க? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, நீங்க கிளம்புங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ம். சார், 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 ஐயோ, இப்படி சுடுது. எப்படி சார் இந்த நிலைமையில விட்டுட்டு ஆபீஸ்க்கு போக ராஜிக்கு மனசு வந்துச்சு? ச்சே. சார், சார், ஏய், நீ எப்படிங்க? உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். காலிங் பெல் அடிச்சேன், உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் கதவு வேற திறந்து இருந்துச்சு. சார், உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு கேள்விப்பட்டேன், அதான் கிளம்பி வந்தேன். வேலை நேரத்தில் இப்படி கிளம்பி வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சார், சாரி சார், உங்களுக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. லூசா நீ? திட்டாதீங்க சார், எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். வாங்க சார், டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் இப்போ தான் டேப்லெட் போட்டேன். எனக்கு தூக்கம் வருது. நீ கிளம்பு. சார், ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையாவது கொஞ்சம் போட்டு தரேன் சார். ப்ளீஸ் சார், வேண்டான்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். சார், உங்களுக்கு காஃப் ரொம்ப அதிகமா இருக்கு, சூடா ஏதாவது குடிச்சா கொஞ்சம் கேட்கும். ஏய், சார், சார், பாவம் சார், தூங்கட்டும், எழுந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஐயோ ரொம்ப கொதிக்குதே.